வணக்கம் எனக்கன்பானவர்களே, ஏசாயா 7:14 சொல்கிறது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். கிமு 700களில் தீர்க்கதரிசி ஏசாயாவில் திருவுளம் பற்றின இந்த வார்த்தை, ஒரு கன்னி பெண் இயேசு பிறப்பதற்கு தேவைப்பட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரவேலிலே அநேக கன்னி பெண்கள் மேசியா என் வழியாகத்தான் பிறக்க வேண்டும் என்று தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அன்னை மரியாளுக்குத்தான் அந்த பெரும் பாக்கியம் கிடைத்தது. அதனாலதான் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீ பாக்கியம் பெற்றவள் என்று சொல்லி அவரை வாழ்த்துகிறார்கள். அன்பானவரே, கன்னிகை என்றால் பரிசுத்தமானவள். பரிசுத்தமானவரிடத்தில் இருந்துதான் இறைவன் நமக்குள் வாழ்கிறவர் வர வேண்டும் என்பது நியமனம். அதுதான் நமது கலாச்சாரத்தில் இல்லை, ஒரு ஸ்லோகத்திலும் கூட ஓம் ஸ்ரீ கன்னி சூதாய நமக, கன்னியின் வயிற்றில் பிறந்தவரை உம்மை போற்றுகிறேன் என்று அந்த சான்ஸ்கிரிட்ல சொல்றாங்களே. இயேசு பரிசுத்தமானவர். அந்த பரிசுத்தமானவர் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் பரிசுத்தமாவீர்கள். உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக மாறும். God bless you.